வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நீங்க 12th ஆஸ்பிரன்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸா இருந்தாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த விஐடில படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் காலேஜாவே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஐடி வேலூர் பத்தி ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் நம்ம இந்த வீடியோல சொல்லப் போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ நீங்க 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல எஸ்பெஷலி ஜேஇ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, சப்போஸ் ஜேஇ மெயின்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்கல அப்படின்னா, அவங்களுக்கு என்ஐடிஸ்ல சீட்ஸ் கிடைக்காது. இதையும் தாண்டி சரி நம்ம டீம்ட் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஐடி எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ இந்த விஐடி எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால ஒரு பிக் ஷாக்கிங் ரிப்போர்ட் இருக்கு. இந்த விஐடி எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல கட் ஆஃப் வச்சிருந்தீங்கன்னா, என்ன சேலரி பேக்கேஜ்ல உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும்? இதையும் தாண்டி உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியா இருக்கும்போது, எந்தெந்த கேட்டகரியில உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டா குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம விஐடி வேலூருக்கு உண்டான வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அங்க வந்து என்னென்ன புரோகிராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, குரூப் ஏ அண்ட் குரூப் பி அப்படின்னு சொல்லி 2 புரோகிராம்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. குரூப் ஏல என்னென்ன புரோகிராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, பிடெக்ல பயோ இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து ஃபேஷன் டெக்னாலஜி, ஹெல்த் சயன்சஸ் இது வந்து குரூப் ஏல. அதுக்கடுத்து குரூப் பிலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயன்ஸ்க்கு உண்டான கோர்சஸ் நெறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நெறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் நம்ம ரீட் அவுட் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து என்னோட வீடியோவ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க பார்க்கலாம். இத்தன கோர்சஸ் வந்து அவங்க விஐடில லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி இந்த குரூப் ஏக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கும்? அதே மாதிரி குரூப் பிக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற புது நபரா இருந்தா என்னோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நீங்க ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸா இருக்கீங்க, இல்ல 12த்ல நம்ம பர்ட்டிகுலரா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா, நாம்ப ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இல்ல 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கா இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் இந்தியால இருக்க நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி டீட்டெயில்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா, அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும், நல்ல பேக்கேஜோட நம்ம வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அந்த நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் அலர்ட்ஸ் வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இதையும் தாண்டி நீங்க 12th ஸ்டூடண்ட்ஸ் இல்ல ஜேஇ ஆஸ்பிரண்ட்ஸா இருக்கீங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க்கும் நம்ம குடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் உங்களுக்கு நெறைய வந்துகிட்டே இருக்கும். இப்ப குரூப் ஏக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து 1,73,000 அதே மாதிரி உங்களுக்கு காஷ் அண்ட் டெபாசிட் வந்து 3,000 டோட்டலா 1,76,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி குரூப் பிக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து 1,95,000 அதே மாதிரி காஷ் அண்ட் டெபாசிட் வந்து 3,000 அதுக்கு அடுத்து டோட்டல் ஃபீஸா ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,98,000 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து பர்ட்டிகுலரா இந்த கன்ஃபார்ம் ஃபீஸ் தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்க வாங்குற ரேங்கிங்க்கு ஏத்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் மாறும். அதாவது இன்னும் டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா, பர்ட்டிகுலரா நீங்க விஐடி எக்ஸாம்ஸ் எழுதி அந்த எக்ஸாம்ஸ்க்கு வழியா உங்களுக்கு வந்து ரேங்கிங் குடுப்பாங்க. அந்த ரேங்கிங்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங்ல நீங்க என்ன கோர்சஸ் விரும்புறீங்களோ, அதாவது குரூப் ஏ கோர்சஸ் விரும்புறீங்களா? குரூப் பி கோர்சஸ் விரும்புறீங்களா? குரூப் ஏ, குரூப் பில நீங்க உங்களோட ரேங்கிங் ஏத்த மாதிரி அவங்க 5 கேட்டகரியா பிரிச்சு, அந்த 5 கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அலாட் பண்ணி, அந்த 5 கேட்டகரிக்குள்ள தான் நீங்க வருவீங்க. இன்னும் டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 கேட்டகரிஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போ குரூப் ஏக்கு வந்து பர்ட்டிகுலரா நீங்க அந்த பர்ட்டிகுலர் குரூப் ஏல நம்ம கோர்சஸ்லாம் பார்த்தோம்ல, அதுல வந்து இந்த இன் பிட்வீன் அதாவது கேட்டகரி 1க்குள்ளார அவங்க சர்டைன் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அந்த ரேங்கிங்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,76,000 அதே வந்து நீங்க அந்த பர்ட்டிகுலர் கோர்சஸ் தான் எனக்கு வேணும். ஆனா நான் கேட்டகரி 2லயும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 2,35,000 கேட்டகரி 3ல அந்த பர்ட்டிகுலர் கோர்சஸ் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு 3,43,000 ஸோ இந்த மாதிரி கேட்டகரி 4, கேட்டகரி 5ன்னு உங்களுக்கு குரூப் ஏக்கு மட்டும் ஃபீஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு 1,00,000 இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். சரிங்களா? நீங்க எடுக்கிற கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு
கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங்க்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்டகரி 1ஆ, கேட்டகரி 2ஆ, கேட்டகரி 3ஆ அப்படிங்கிறத அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து குரூப் பிக்கு வந்து உங்களுக்கு பர்ட்டிகுலரா ஒரு ஒரு 10,000 ரேங்கிங்குள்ள எடுத்திருக்கீங்க. எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு கேட்டகரி 1ல சீட்ஸ் கிடைக்கும். இல்ல நான் வந்து 50,000 ரேங்கிங் இருக்கு. எனக்கு வந்து பர்ட்டிகுலரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் விஐடி வேலூர்ல தான் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு கேட்டகரி 4ல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து எஸ்பெஷலி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது, நீங்க எப்படி வந்து காலேஜஸ் ஃபில் பண்றீங்களோ, என்ன கோர்சஸ் கேட்கிறீங்களோ, அந்த கோர்சஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அமையும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஐடி வேலூர்ல உங்களுக்கு அப்பட்டமான உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃபீஸஸ் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எந்த கேட்டகரிக்குள்ள தான் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு ஃபீஸ் வந்து அலாட் ஆகும். இப்ப இன்கேஸ் வந்து எனக்கு வந்து விஐடி வேலூர்ல எனக்கு ரேங்க் கம்மியா இருக்கு. ஆனாலும் எனக்கு விஐடி வேலூர்ல கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் வேணும் அப்படின்னா, ரேங்க் கம்மியாக கம்மியாக உங்களுக்கு கேட்டகரி 5ல கூட கிடைக்கலாம். கேட்டகரி 5ல கிடைக்கும் பொழுது அப்ராக்ஸிமேட்டா உங்களுக்கு 5,00,000 டியூஷன் ஃபீஸ் வரும். சரிங்களா? இது வந்து பர் இயருக்கு. அது இல்லாம ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஸோ நீங்க கவனமா நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறதெல்லாம் இருக்கு, மார்க் வாங்குறதெல்லாம் இருக்கு. சரி நம்ப இவ்ளோ ஃபீஸ கட்டி படிக்கிறோம். அதுல வந்து பர்ட்டிகுலரா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் குடுக்குறாங்களா? அப்படின்னா, கண்டிப்பா குடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் வந்து நீங்க விஐடி ரேங்க் ஹோல்டர்ஸ் அதாவது விஐடி எக்ஸாம்ஸ் எழுதி நீங்க 1 டூ 10 ரேங்கிங்குள்ள இருக்கீங்கன்னா, 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க 4 இயர்ஸ்க்கும். அதே மாரி விஐடி எக்ஸாம்ஸ் எழுதி விஐடி ரேங்க் ஹோல்டர் வந்து 11 டூ 50 ரேங்க்குள்ள இருக்கீங்கன்னா, 75% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. அதே மாரி 100 ரேங்கிங்குள்ள இருந்தீங்கன்னா, 50% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. அதே மாதிரி உங்களுக்கு 500 ரேங்கிங்குள்ள இருக்கீங்கன்னா, 25% ஆஃப் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதையும் தாண்டி நம்ம இவ்ளோ ஃபீஸ கட்டி நம்ம உள்ள வரோம். இவ்ளோ ஃபீஸையும் தாண்டி நமக்கு வந்து பர்ட்டிகுலரா என்ன பேக்கேஜ் கிடைக்கும்? என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்? பேக்கேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் அதாவது 2024ல 88 லேக்ஸ் பெர் ஆனம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2023ல 1 crore வந்து ஹையஸ்ட் பேக்கேஜா குடுத்துருக்காங்க. 2022ல 75 லேக்ஸ் பெர் ஆனம், 2021ல 46 லேக்ஸ் பெர் ஆனம், 2020ல 41.6 லேக்ஸ் பெர் ஆனம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து டாப் கேண்டிடேட்ஸ் அதாவது நான் நல்லா படிப்பேன். எனக்கு வந்து நல்ல ரேங்கிங் கிடைக்கும். அது இல்லாம நான் நல்ல கேட்டகரி 1, கேட்டகரி 2லயே நான் சீட்ஸ் எடுத்து நான் படிப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க விஐடி வேலூர சூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான். நான் எஸ்பெஷலி எனக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் தான் வேணும். ஆனா கேட்டகரி 5ல தான் எனக்கு கிடைக்குது. நான் கேட்டகரி 5ல இருந்தாலும் நான் எடுத்து படிப்பேன் அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எடுத்து படிக்கலாம். இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல அதுக்கு கீழ இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதையும் தாண்டி இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் தான் இவ்ளோ குடுக்குறாங்க. ஆனா ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்ளோ குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிட்டத்தட்ட 440 காலேஜஸ் இருக்கு. இந்த 440 காலேஜஸ்ல டயர் 1 காலேஜஸ்ல உங்களுக்கு எவ்ளோ ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் குடுக்குறாங்களோ, அந்த சேலரி பேக்கேஜ் தான் உங்களுக்கு விஐடி வேலூர்லயும் குடுக்குறாங்க. சரிங்களா? நம்ம இங்க போட்டிருக்கோம் பாருங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 2020ல எவ்வளோ, 21ல எவ்வளோ, 22ல எவ்வளோ, 23 எவ்வளோ அப்படின்ட்டு 2024ல நியர்லி 10 லேக்ஸ் ஆவரேஜ் பேக்கேஜா குடுக்குறாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா வெல் டு டூவா படிச்சீங்க அப்படின்னா, நீங்க கேட்டகரி 1, கேட்டகரி 2ல சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வொர்த்தியான காலேஜ் தாங்க. இல்ல நான் வந்து கேட்டகரி 5ல தான் நான் எடுத்து படிக்க போறேன். இருந்தாலும் நான் நல்லா படிச்சுப்பேன் அப்படின்னாலும், அவங்களுக்கும் நல்ல வொர்த்தியான காலேஜ். இதையும் தாண்டி நீங்க எந்த காலேஜ்ல படிக்கிறீங்கங்கிறது மேட்டர் இல்ல. ஆனா எந்த காலேஜ்ல சேர்ந்தாலும் உங்களோட நாலேட்ஜ், உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க டெவலப் ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயா இருந்தாலும் சேலரி பேக்கேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பை.